ஆஃப்டர் இது சரி தமிழில் பேசுவோம். நிறைய வீடியோ எடுத்தா இங்கிலீஷில் பேசி அந்த வாய் வலிக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஃப்ளையிங் மிஷின் என்னன்னு தெரியும் மைண்ட் கிராஃப்டில். நார்மலாக ஜாவா எடிஷனில் வந்துட்டு இதோ இருங்க கொண்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி ஒன்று வச்சுக்கிட்டு தோன் கடுப்பேட்டிக்கிட்டே இருக்கு. அடக்கருமே திரும்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு மைண்ட் கிராஃப்டை டெலிட் பண்ணிடுறேன். என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேன் வச்சுட்டு ஒழுக்க மாட்டேன் ஒன்றா மாட்டேங்குது. எப்படி ஒர்க் ஆகணுங்க பாருங்கள். கரெக்டாக வந்து இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள் கரெக்டாக இதை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். இப்போலாம் ஜாவா எடிஷனில் வந்துட்டு ஒன்று ஹனி பிளாக் வைப்பாங்க, இல்லை வந்துட்டு ஃப்ளேம் பாக் வைப்பாங்க. இப்படி வச்சு பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் யூஸ்ஃபுல்லாக ஜாவா எடிஷன் நெட்வொர்க் எடிஷனில் ரோடுக்காக டாபிக் விட்டு ஒரு ஃபோன் வச்சு காய்ச்சல் விட்டுருங்க. இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக நெட்வொர்க் எடிஷன் ஓடுக்காக நான் டைப் பண்ணி பார்த்தேன். ஆனால் இதை வந்து ஆல்டர்னேட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுக்கு போகலாம் பார்க்க போகிறோம். இது வந்து நம்பர்னா ஆன் பண்ணி காமிக்கிறேன். இதை மிஷினை கீழேன்னு எடுக்கக்கூடாது, மிஷின் கீழே அதுதான் மெயின். எனக்கு அட்லீஸ்ட் இந்த பிளாக்கிட்ட வந்தாங்க, இந்த லைன் கிட்ட வந்தா ஓகே. இந்த ஃப்ளைங் மிஷினு அதுக்கப்புறம் பார்க்குறேன் வராது. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். டெமான்ஸ்ட்ரேட் பாருங்க, ஒரே இடத்துல தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரே இடத்துல நகரே மாட்டிருக்கு பாருங்க. இதே இடத்துல வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கோம், ஆனால் போகாது. ஏன்னா ஜாவா எடிஷன் போட்டால் தான் ஒர்க் ஆகும். ஜாவா எடிஷன் வந்து ரெண்டு சைடும் ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து ஒரு ஜாவா எடிஷனுக்கு வந்து பிசி தான் நம்மளுடைய பிசியில். அதனால் வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஹேண்டில் பண்ண மாதிரி பிஸ்டன் கேப்பபிலிட்டி என்ன சொல்கிறது பவர் இருக்குது. ஆனால் ஜாவா எடிஷனில் பார்த்தோன்னா வந்து கோட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஜாவா எடிஷனை விட. அதனால் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணணும் இதை. அப்போ ஜாவாவில் எப்படின்னா வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு காருக்கு வந்து நான் 4 டயர்னு ஜாவாவுக்கு ஒர்க் ஆகுற மாதிரி, ஆனால் பெட்டாக்கு 2 டயர் தான் ஒர்க் ஆகணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது மட்டும் பண்ணி ஆகணும். நான் சொல்ல ரொம்ப புரிஞ்சிருக்காடு. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இப்படி அதுக்கப்புறம் இப்படி இப்படி இப்போ நார்மல் ஃப்ளை மிஷின் ஜாவா பண்ணி காமிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் இதை ஃப்ரண்ட் மோட்டாவில் வந்து வச்சு ஜாம்ப் பண்ணிடணும். இது வச்சு இப்படி ஜாம்ப் பண்ணிட்டோன்னா முன்னாடி இருக்க மோட்டார் வந்து ஸ்லைம்னா ஜாம் ஆயிரும். ஆனால் முன்னாடி இருக்க மோட்டார் ஒர்க் ஆகாது. ஆனால் ப்ரெஷர் கொடுக்காது ஃபஸ்ட்டு மோட்டார். செகண்ட் மோட்டார்லாம் இங்கே ப்ரெஷர் கொடுத்து ரிமூவ் பண்ண வைக்கும். நான் டே மாட்டிக்கிறேன். ஸோ 9 வந்து மாஃப் தான் வந்து தள்ளுது. ஓகே, இது எக்ஸ்பெரிமெண்ட் நல்லா கிளியர் ஓட்டாத கொண்டு பார்த்தா அது மழை பெஞ்சிட்ருக்கு, நைட் ஆகுது. வேறு சாகுங்க. இதை வச்சுட்டு அப்படியே 8 மினிட் வெயிட் தப்பாக வச்சுட்டேங்க. ஆங்கிள் தப்பாக இருக்குது. இது ஒன்று இப்படி இருக்கணும். இப்படி வச்சதுக்கப்புறம் நைஸ். ஃபைனலி நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரண்ட்டை பிளாக் பண்ணல. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணால் இப்போ எக்ஸ்ட்ரா லேயர் போட்டுக்கோங்க. நான் வேணாம் இப்போ போட்டால் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். நான் இதே ஓகே. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு இதை போட்டு எடுத்துடணும். ஃப்ரண்ட்டு இது வந்து ஜாம் ஆனதுனால இது வந்து முன்னாடி தள்ள மாட்டேங்குது, பின்னாடி தள்ளிட்டு இருக்கு பாருங்க. இது விட்டு பின்னாடி தள்ளிட்டு இருக்கு. அதனால பின்னாடி இருக்க மாட்டோன்னா முன்னாடி தள்ளிடு எப்போவுமே மாறி. ஆனால் இது ஒர்க் ஆகும்.
ரெஸ்டோன் மாஸ்டருடா. இப்போலாம் சீன் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டேன் முடக்க மாட்டார். ஓகே, ஏதாவது ஒன்று சர்வர் இங்கே இப்போ செலவு வந்துட்டு நாங்கள் சர்வரில் எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா இதை அப்படியே உட்காந்து அப்படியே ஆட. என்னை விட்டு போனீங்கன்னா ஐயோ ஆண்டி ஆண்டி பிடிங்கிச்சு ஆண்டி. கரெக்டாக இந்த பிளாட்ஃபார்மை தான் போயிடணும். வரணும் டப்பக்கு அப்படியே ஸ்னிக் பண்ணிக்கிறேன். ஸ்னிக் அப்படியே அப்படியே போயிட்டு வேணாடா. இங்கே ஸ்டார்ட் ஆகி அங்கே வரைக்கும் வந்துட்டு இருப்பாங்க காய்ஸ். சரி இதை ஆஃப் பண்ணிட்டோம்.